ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல. ஒரு 3 நாளாகவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறேன். இப்போ கூட டேப்லெட் போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி எடிட் பண்ணது கொஞ்சமாக தான் எடிட் பண்ணியிருப்பேன், எனக்கு மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து அதிகமாக எடிட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் மக்களே. வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சிக்கோங்க ப்ளீஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தங்கம் சொல்லு மம்மி. அந்த ட்ராலி எடுத்துகிட்டு வந்து உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம மம்மி அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன், சரியா? சரி மம்மி. என்ன வாங்கலாம்? பார்த்தா எல்லாத்தையும் வாங்கணும் மாதிரி தான் இருக்குது. இது எடுக்கலாமா இல்லை இது பக்கத்தில் உள்ளதை எடுக்கலாமா? சரி எடுத்து போகிறோம் எல்லாத்தையும். சரி எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. வேறு எதாவது எடுக்கணுமான்னு தெரியலையே. சரி மம்மி விட்டோம் கேட்போம். அப்படியே ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது தோணுச்சுன்னு எடுக்கலாம். அம்மா நிறைய அவசரம், ஒரு வழியாக பாதி வாங்கியாச்சு. இது போதும் தான் நினைக்கிறேன். லிஸ்ட்டில் ஏதாவது விட்டு போச்சான்னு பார்ப்போமா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அது ஒரு பிஸ்கட் இருக்குது, அது அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி நாங்கள் ஃபோன் ஆகிட்டு வரோம். இந்த பிஸ்கட் தான் எடுத்துள்ள போட்டுப்போம். ஒன்று வேண்டாம், ரெண்டாவது எடுத்து போட்டுப்போம். அக்காவும் சாப்பிடுவாள்ல. யார் பின்னாடி நிற்கிறது? அம்மா வந்துட்டாங்களோ வேறு. அட இந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை எங்கே வருவாங்கன்ட்டு. சரி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் நேரம் போகும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வேறு ஏதாவது எடுக்கணுமா வேண்டாமா? காசு தான் இருக்குது, சாப்பிட்ற எடுக்க வாங்கலாமா? பார்ப்போம். காதல் பூ பூக்குதமா, மனசுக்குள்ள பேப்பரிச்சு நாட்டுதமா, பகல் கனவு கண்டதெல்லாம் இருக்குதமா. என்ன இவங்க அழகாக பாட்டு படிக்கிறாங்க. டான்ஸ் தான் நல்லா ஆடுவாங்கன்னு பார்த்தா பாட்டும் சூப்பராக படிக்கிறாங்களப்பா. சரி எல்லாம் வாங்கியாச்சு. அப்படியே பில் கொடுத்துட்டு போவோம். என்ன இவன் இப்படி நின்றுட்டுருக்கான்? ஏன் அப்படி இருக்கான்? அது நைஸு. சொல்லு மேமி விஷயம். ஏன்டா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? கண்ணை திறந்து பாரு. ஐயோ மம்மி நீங்கள் இப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ ஏன்டா தனியாக சிரிச்சுக்கிட்டே இருக்க? இல்லை மம்மி சும்மா யோசித்துட்றதுலே. வா மம்மி போட போகலாம். சரி வா. என்னங்க மேடம், இதுக்கெல்லாம் பில் போட்டு சொல்லுங்கள் மேம். சரி டோட்டலாக 350 ருபீஸ் ஆகுது. ஓகே மேம். இந்தாங்க மேம், இதில் டோட்டலாக 350 ருபீஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. எல்லாம் இருக்கான ஒரு டைம் நல்லா செக் பண்ணிப்போம். இது இருக்குது இது இருக்குது. அந்த சொன்னது எல்லாம் இருக்குது. மம்மி சீக்கிரம் வாங்க. சரி வாட்டாங்க, பில் கட்டலாம். அந்த ஆண்டி இது பேச. ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மணி எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இப்போ ஒழுங்காக சாப்பிட்டீங்க தானே? நான் தானே சாப்பிட்டுக்கிறேம்மா. நீங்கள் சாப்பிட்டு முடியுமா? ஆமாம் ஆண்டி, அம்மா தான் பொருள்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன் ஆண்டி. நம்ம அம்மா ஒன்றும் ஞாபகம் இருக்காரு. நீ தனியாக வந்தீங்க ஆண்டி? இல்லை என் பையனோட தான் வந்தேம்மா. அவங்க எங்கே ஆண்டி? பின்னாடி தான் நினைக்கிறா. என்னது என் பின்னாடியா? ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. அவங்கள நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை. அப்படியாங்க? சரிங்க ஆண்டி, நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் பில் பே பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. சரிம்மா சரி. கொடுத்துட்டு பில் கட்டிட்டு போகலாம். சரி மம்மி. இதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கள். டோட்டல் அமௌண்ட் 539. சரிங்க. சரிடா, அமௌண்ட் எடுத்து போயிடா. சரிம்மா கொடுக்குறேன். இந்தாங்க, இதில் 540 இருக்குது. சரிங்க, இந்த மீதி 1 ரூபா எடுத்து கொடுக்குறேன். இல்லை வேணாங்க, இருக்கட்டும், நாங்கள் கிளம்புறோம். சரிங்க. வாமா போகலாம் வீட்டுக்கு. சரிடா, அப்படியே நடந்து போ. எல்லா பொருளும் இருக்கா செக் பண்ணிட்டே போ, சரியா? எல்லா பொருளும் இருக்குமா? நான் அப்போவே செக் பண்ணிட்டேன். நம்ம கொடுத்த எல்லா லிஸ்ட்டில் இருக்க எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன். சரிடா, சரி வா கிளம்பலாம். சரி நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஒரு வழியாக எல்லா பொருளையும் வாங்கி கிச்சனில் எடுத்து வச்சாச்சு. அம்மா வந்தது சொல்லிட்டு ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பாரு எல்லாம் வாங்கி வச்சிட்டியாம்மா? எங்கம்மா வச்சிருக்க? எல்லாம் கிச்சனில் எடுத்து வச்சிருக்கேம்மா. அக்காவுக்கு பிடிக்காத பிஸ்கட் வாங்கிட்டு அதே பிஸ்கட் 2 வாங்கியிருக்கேன். ஒன்று எனக்கும் அவளுக்கு வந்ததை அவட்டு கொடுத்துருமா. சரிம்மா, நீ அவளுக்கு வாங்காமல் இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியுமா. அதனால தான் நான் அம்மா நீ வாங்க வேண்டான்னு சும்மா சொன்னேன். சரிம்மா சரி. அப்போ நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. அங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருந்தது கை கால்லாம் வலிக்குது. சரி.